What's up, ladies and welcome to a brand new episode of காதல் கதை. மறுபடியும் வந்துட்டு உங்கள் காதல் மன்னன் ஜீவன். இந்த வாரம் ஒரு புனிதமான காதல் கதை இருக்குது. நான் அவ்வளோ நம்புறேங்க. கவலைப்படாதீங்க. இந்த வாரம் வரலனா அடுத்த வாரத்துக்குள்ள ஒரு கிரீன் ஃபிளாக் ஸ்டோரி நான் கண்டிப்பா உங்களுக்கு கொண்டு வரேன். ஒன்னு கிரீன் ஃபிளாக் ஸ்டோரி, அப்படி இல்லைன்னா என் கதையை நான் சொல்றேங்க. போடுற கடை இதையாவது நம்புவியா? ஐ லவ் யூ. வாங்க இந்த வாரம் ஒரு புனிதமான காதல் கதை கேப்போ. ஹலோ, யார் அங்கே? ஹலோ ஹலோ, வணக்கம். வணக்கம். ஸ்டார்டிங் இப்படி இருக்கு. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். ஒரு ரொமான்டிக் ஆரம்பிச்சா அப்படியே வணக்கத்தை போட்டு அப்படியே ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு பத்தியா? நல்லா இருப்பேன், நல்லா இருப்பேன். அப்படியே நான் ஹலோ அப்படியே ஆரம்பிச்சா வணக்கம். தமிழ் கலாச்சாரம் ரொம்ப அழகா இருக்கு. சரி, உங்களுக்கு ஒரு பேர் இருக்கா இல்ல நானே ஒரு பேர் இருப்பேன் இல்ல உங்க உண்மையான பேர் சொல்றீங்களா? ஐயோ, உண்மையா சொல்லணும், நான் என் பேர் நானே மாட்டிக்குவேன், நீங்களே ஏதோ ஒரு பேர் வைங்க. உனக்கே ரொம்ப நாள் வச்சு இந்த பேர் என்ன கேட்டு த்ரிஷான்னு வைக்க. த்ரிஷாவா? த்ரிஷா, நல்லது. ஓகே. ஐயோ, மீண்டும் மீண்டுமா? சரி த்ரிஷா, உங்க காது கதை, உங்க புனிதமான காது கதையை சொல்லுங்க. என் காதல் கதை சொல்றதுக்கு முன்னாடி ஜீவன், நான் உங்களோட பிக் ஃபேன். உங்களோட நான் பிக் ஃபேன் நானே. அது மட்டும் நான் ஸ்பெசிஃபிக்கா அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். சார் நீங்களா? சார் சத்தியமா நம்பவே முடியல சார். இந்த மாதிரி சொல்லும் போது எனக்கு பயமா இருக்கு. ஏதோ ஆப்பு வைக்கிற மாதிரியே சொல்ற பத்தியா? ஏய் ஏய் ஏய், ஆப்பு கண்ணுக்கு தெரியாதடியோ. இல்ல அப்படிலாம் நீங்க நினைக்க கூடாது. புகழ் கொஞ்சம் அதிகமா இருக்கு போது ஆப்பம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். அதான் நேசம். சரி 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 த்ரிஷா, உன் காதல் கதை எப்படி நடந்துச்சு? நான் ஒரு பையனை லவ் பண்ணேன். அவங்க வந்து என்னோட யங்கர். உங்களோட யங்கரா? ஆமா, ஒரு 2 வயசு அந்த மாதிரி. உங்களுக்கு என்ன வயசு அது? அதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது. ஏங்க நீங்க வேற அது கேக்குறீங்க? இல்ல, நீ அப்படி சொல்லும் போது நான் கேட்பேன், உனக்கு என்ன வயசு அது? இதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது. பொம்பளை பிள்ளைங்க வயசு கேட்க கூடாது. ஏன்டா அப்படி பாக்குற? நான் வந்துட்டு அவங்கள லவ் பண்ண ஆரம்பிச்சது நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அந்த காய் வந்து நான் 3 இயர்ஸா லவ் பண்ணேன். ஸோ ஸ்டார்டிங்ல வந்துட்டு நல்லா தான் ஃப்ளர்ட் பண்ணாங்க, நல்லா தான் பேசினாங்க. அப்படியே தேனு மாதிரி பேசுவாங்க. தேனு மாதிரி பேசினாங்க? அப்படியே தேன வந்துச்சோ? அதுல உனக்கு என்ன டயபிட்டிஸ் வந்துருச்சா? அது வந்திருக்கும். அது அவங்க பிரேக்கப் பண்றதுக்கு முன்னாடியே வந்திருக்கும். நான் அந்த வேலை தப்பிச்சுட்டேன். அப்படியே வாயிலே தேன் குடுக்கும்போது சொல்லுங்க மாமா குட்டி. செத்த பையல. ஸ்டார்டிங் நல்லதான் போய்கிட்டு இருந்துச்சு. சர்டன் டைம்ல வந்து அவரே தங்கா பசாவா ஆவாச்சாரு என்கிட்ட. தங்கா பசானா? ஓ, அவரே மாட்டிக்கிட்டாரு. அவரே என்கிட்ட மாட்டிக்கிட்டாரு. மாட்டிக்கிட்ட பங்கு. அவர் போன்ல வந்து ஃபுல்லா கேர்ள்ஸ் நம்பரா தான் இருக்கும். நானும் ஒரு கேர்ள் கிட்ட, நானும் அந்த கேர்ள் கிட்ட ஃபைட் பண்ணி அந்த ரிலேஷன்ல நான் வெட்டி விட்டேன். ஓகே, நம்ம பாய் நம்மளுக்கு தான் ட்ரூவா இருக்காங்க அப்படி நம்பி நான் இருந்தேன். வெயிட், இதுல ரொம்ப ஸ்கிப் பண்றேன். அந்த கேர்ளோட நீ ஏமா போய் சண்டை போட்ட? ஆக்சுவலி அந்த காய் வந்து சொல்லல. அது வந்து அவரு ரிலேஷன்ல இருக்குன்னு யாருக்கிட்டயுமே சொல்லல. ஈவன் அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட கூட இந்த சொல்லல. அவ்வளவு சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணாரு என்ன. விஷயம் கன்ஃபர்ம்ட், டாப் சீக்ரெட். சோ இந்த பொண்ணு வந்து யார்கிட்ட? அந்த பொண்ணு வந்து அவரோட கேர்ள் ஃப்ரெண்டா இல்ல ஃப்ரெண்டா? அந்த டைம்ல வந்து அந்த கேர்ள் வந்து அவங்களோட கரண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட். நானும் கரண்ட் கேர்ள், அந்த கேர்ளும் அவங்களோட கரண்ட் கேர்ள் தான். Wait, I feel like you just skipped an entire shit. What the fuck? That means he was maintaining 2 girls and then you were the second girl and then you broke them up and you still was with this guy. இல்ல, அது ஒரு சர்டன் டைம்ல வந்து அந்த கேர்ள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஓகே இது வேணாம், ஒண்ணு நான் இருக்கணும் இல்ல நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க 2 பேருமே, நானும் அந்த கேர்ளும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அந்த கேர்ள் வேணான்னு போயிட்டாங்க. So who was the first one, she or you? She. ஏய், இதனால தெரிஞ்சவனே கண்ட்ரை நாய் போயிட்டு சொல்லிருக்கு. அது நீ போயிட்டு another man's rubbish is my treasure சொல்லிட்டு நீ எடுத்து வச்சிருக்க. என்ன எழவி அது? இதுக்கே இப்படி கோபப்படுறீங்க? பின்னால இன்னும் பெரிய ட்விஸ்ட் இருக்குது. ஏய், நீ வெயிட் பண்ணு. அந்த பொண்ணே வேணாம் சொன்ன ஆளுதான் நீ வந்து எடுத்து வச்சிட்டு இருக்கியா? இது வந்து அது இவ்வளவு மார்க்கமா நீ வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போலான்னு பாட்ட. ஏய் சிரிக்கிறானி, வெக்கமா இல்ல? என்னது வர
பொண்ணுங்க தான் டாக்ஸிக்கா இருக்கீங்க. ஏய், இந்த மாதிரி ஆம்பளைங்க இருக்கிற காரணமே உன்ன மாதிரி பொண்ணுங்க இருக்கிறனால தான். ஏமாந்துடாதீங்க, பி கேர்லெஸ். இதுவரை நீ தாண்டி மூத்தவ, உனக்குதான் அறிவு இருக்கணும். அந்த பிள்ளைக்கு என்ன வயசு? அதுக்கு இருந்தா ஒரு 20 above அதுக்குள்ளதான் இருந்திருக்கும். அது அவனோட சின்ன வயசா இல்ல பெரிய வயசா? அதோட சின்ன வயசுதான். அந்த சின்ன வயசுக்கு இருக்கிற பொண்ணுக்கு இருக்கு புத்தி கூட அவன்கிட்ட இல்ல. ஆக்சுவலி என்ன சொல்லணும்னா இருங்க ஆக்சுவலி அது என்ன கதைனா அவரு வந்து எங்களை மாதிரி கேர்ள்ஸ் கிட்ட எல்லாம் வந்து ரொம்ப ட்ரூவாலாம் இருக்க மாட்டாரு. எல்லாம் காசு. அவருக்கு நீங்க காசு கொடுத்தா நீங்க கேர்ள்ஸ் இருக்கலாம், காசு இல்லைன்னா அது வந்து பாய் ஃப்ரெண்ட் இல்லமா, அது பேர் ப்ராஸ்டிடியூஷன். அது எனக்கு தெரியாதே. உனக்கு தெரியாதா? ஏய், அவனே அந்த பொண்ணே விட்டுட்டு போயிருச்சுனா, அது சின்ன பொண்ணே விட்டுட்டு போயிருச்சு, நீ போய் நான் ஏன் கோபப்படுறேன்? இது எனக்கு ஏன் கோபப்படுறேன்? ஓகே, நோ டெல் யூ ஸ்டோரி. அப்ப அந்த கேர்ள் வந்துட்டு வேணான்னு விட்டு போய் ஓகே இது நான் ஒரு 2 இயர்ஸா நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அந்த 2 இயர்ஸ்லயும் சார் இன்னொன்னு ஒரு கேர்ளை தேடினாரு. என் கூட இருந்துகிட்டே அவர் இன்னொன்னு ஒரு கேர்ள் கிட்ட பேச ஆரம்பிச்சாங்க. என்னால முடியலடா. சோ அந்த பிள்ளை வந்து லைக் எப்படி சொல்றது, அவங்க வந்து கொஞ்சம் ஓகே, அவங்க வந்துட்டு அவங்களுக்கு காது வந்து சரியா விளங்காது. ஓகே, காது கேட்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு கேர்ளு கிட்ட அவர் ரிலேஷன் வச்சிருந்தாரு காசுக்காக. What the fuck is wrong with this guy? And you were with this guy? Cool. Fool. Even knowing and you were with this guy. உன் ஸ்டாண்டர்ட் இங்க இருக்கு. பிச்சைக்காரன் கூட லவ் பண்ணிருக்கலாம். பிச்சைக்காரன் கூட இவனோட நல்லா. Actually, I shouldn't discriminate பிச்சைக்காரன். பிச்சைக்காரன் has much more self respect than you. Okay? அவன் கூட உன்கிட்ட போக மாட்டான். ஏய், இவன் என்ன இவ்வளவு சீப்பா இருக்கான்? இதுல இன்னும் என்ன ஸ்டோரி இருக்குன்னா, நான் வந்து அந்த கேர்ள் வந்து என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் தான் அவரோட அந்த டைம்ல கரண்ட் கேர்ள் கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த காது கேட்காத பொண்ணே நீ தான் கேர்ள்னு கண்டுபிடிச்சிருக்க. அப்ப அவன் இவ்வளவு டம்மா ஹைப் பண்ணிருவாச்சார தரவா. எல்லாம் நம்ம ஆளுங்க தான், ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. இதுல என்ன ஒரு ட்விஸ்ட்னா, அவரு என்கிட்ட போய் சொல்லி என்னோட ஓன் கார் எடுத்து தீபாவளி அந்த கேர்ளோட ஷாப்பிங் போயிருக்காங்க. Okay, I just were you still with this guy even after that? Yeah. You were still with that guy? Are you dumb or what? Hey, he just fucked over a deaf girl and you were with this guy. Hey, sirikirani. Mavala, நீ sirikirani. ஏய் அடிச்சிருவா. பல்லல தட்டிட கவனிக்கற. இது நீ மூத்தவ இருந்துட்டு முட்டாள்தனமா இருந்துட்டு இருக்க. Age does not give you wisdom. அதெல்லாம் பார்த்தா ஏய், இது இன்னும் போன வருஷம் நடந்த மாதிரி இருக்கு. of course இதெல்லாம் போன வருஷம் நடந்தது. அதான் சொல்லியா இதெல்லாம் பாஸ்ட் ஸ்டோரி தான். போன வருஷம் நடந்தா ஏய், அது இப்பதான் நடந்ததுடி. ஐயோ, என்னடி இப்படி இருக்க? முண்டோன்னு கூட சொல்ல முடியாது, அறிவிட்டு முண்டோன்னு கூட சொல்ற. ஐயோ, you dumb fuck. He just fucked over a deaf girl and you still want to be with him? Okay, cool down. Go ahead. அப்போ அந்த கேர்ள் கிட்ட நான் எல்லா டீடைல்ஸ் ஆக்சுவலி நானும் அந்த கேர்ள் வந்து ஒரு கம்யூனிகேஷன் ஓடி இருந்துச்சு எங்களுக்கு. ஆன் கால்ல வந்து நான் அந்த கேர்ள் கூட ஆன் கால்ல இருக்கேன். எப்படி அந்த பொண்ணுக்கு காது கேட்கும்? நம்ம வந்து லவுடா பேசினா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்லோவா தான் கேட்கும் அவங்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி. அதான் நான் யோசிச்சிருந்தேன், காது கேட்க இப்படிமா? அவங்களுக்கு வந்துட்டு லைக் நம்ம லவுடா பேசினா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்லோவா தான் கேட்கும் அந்த மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு. ஓகே, அண்ட் தென் நானும் அந்த கேர்ளும் ஆன் கால்ல இருக்கோம். நாங்க 2 பேரும் ஆக்சுவலி நாங்க கம்யூனிகேஷன் எங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம் ஆன் கால்ல. he called the girl. அவரு அந்த கேர்ளுக்கு கால் பண்ணி, ஆனா அந்த கேர்ள் என்கிட்ட சொன்னாங்க சிஸ்டர் அவங்க கால் பண்றாங்க. அப்ப நான் சொன்னேன் நீங்க என்ன பண்ணுங்க கான்ஃபரன்ஸ்ல போட்டுங்க, பட் நான் மியூட்ல இருக்கேன், நீங்க பேசுங்க அப்படின்னு சொன்னேன். நான் மியூட்ல இருக்கேன். ஆக்சுவலி அந்த கேர்ள் அந்த காய் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆன் கால்ல வந்துட்டு. Okay, let's just be honest. Okay? 3 பேரும் முட்டாள். அது நீயும் அவனும் டம் அண்ட் டம்பர் தெரியுமா? அது நடுவுல ஒரு காது கேட்காத பொண்ணு வாழ்க்கை கெடுக்க பாத்தீங்களே. சரி, நான் இல்ல, அந்த காய் தான் கெடுக்க பார்த்தாங்க. ஆக்சுவலி நான் அந்த கேர்ளோட லைஃபை சேவ் பண்ணேன். நான் வந்துட்டு ஆக்சுவலி அந்த கேர்ளோட மதர் எனக்கு கால் பண்ணி எனக்கு அவ்வளவு பிளஸ் பண்ணாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அம்மா, எனக்கு வந்து என் மவளோட லைஃப் நீ எனக்கு காப்பாத்தி கொடுத்த அப்படி. ஆக்சுவலி நான் அந்த காயோட சாரி எல்லாமே அந்த கேர்ளோட மதர் கிட்ட நான் எல்லாமே A to Z எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நான் வந்துட்டு உங்க அம்மா நினைச்சு பாத்தியா, மத்த பிள்ளைங்களா காப்பாத்துற, உன்னைய காப்பாத்துறியா? உங்க அம்மா என் பிள்ளைதாங்க, மத்தவங்க சேவை செஞ்சு மதுமுட்டால் ஆயிட்டு இருக்கு. என்னை யாரும் தேட வேண்டாம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு எங்கேயா
எப்படியாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலாம் போல தோணும். இதுல பெருமை வேற. நான் தான் அந்த பொண்ணு வாழ்க்கை. இது ஏற்கனவே இன்னொரு பொண்ணு ரிலேஷன் நடுவில் வந்துட்டு இது இன்னொரு பொண்ணு வரும்போது நான் தான் அந்த பொண்ணு வாழ்க்கை பெரிய மதர் தெரேசா நினைப்பு. சரி, அப்புறம் என்ன பண்ண? அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கேர்ளும் சாரி சிஸ்டர், நான் அதுக்கப்புறம் உங்க லைஃப்ல இன்டர்ஃபியர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அது செட்டில் ஆச்சு. சரி, அது செட்டில் ஆயிட்டு நீ என்ன பண்ண? திருப்பி அவங்க கூட இருந்துட்டியா? விட்டவனா நானே எப்படி எல்லாம் கேட்க ஃபுல்லா கிரீன் வேர்ட்ஸ் தான். அப்பயும் ஒருத்தவங்களுக்கு சூடு சொரணம் வரலன்னா நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பாப்போம். உனக்கே நியாயமா இருக்கா? ஒரு டெஃபான பொண்ணே ஏமாத்த பாக்குறேன்னா அவனுக்கு வெக்கம் மானம் சூடு சொன்ன இருக்கா? இந்த அறிவு கூட இல்லாம இருக்கியே. தேவையில்லாம கிரீன் வேர்ட்ஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டியே. அந்த கிரீன் வேர்ட்ஸ் கண்ணாடி பார்த்து ஒமுஞ்சிக்கிட்டே பேசியிருந்தா கொஞ்சம் நல்லாதாச்சும் விளங்கிருக்கும். இது ரைட்டான பாயிண்ட். மறந்துட்டியா? இப்ப நான் சொல்ல மாட்டேன், கமெண்ட்ஸ்ல ஒண்ணு சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன பச்சை பச்சை தெரியுமா? தெரியும், சொல்லுங்கடி. கேடு கேட்ட கேரக்டர் ஊடு கட்டி அடிக்கலாம் வாங்கடா. இதுல ஸ்டார்டிங்ல நான் வந்து அந்த பையனோட 2 வயசு மூத்தவன், அறிவாளி மாதிரி சொன்ன பத்தியா? Can you answer me one simple question? Are you above 30 or below 30? Above 30. You know you're at the age of you're not supposed to make mistake and you made the mistake. If you're above, are you above 35? No. Thank God. If you're above 40 at that point, I will நேரா கால் கட் பண்ணிட்டு நேரா முன்னாடி வந்து செருப்பால் அடிச்சிருப்பேன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. Wait, how long after the relationship did this deaf girl came in? மந்தா ரொம்ப லாங்கா போல, வெறும் ஒரு 3 months அந்த மாதிரி தான். Wait, hold the line. Okay, stop it. You were with this guy for 3 years. Yeah. This happened in a month. That means Yes. there was another 35 months you were with this guy even after this? What is going on? What do you mean? What do you mean? This happened in first month. Are you stupid or what? First month. And you decided to be with this guy for another 35 months. And you're above 30. Oh my God. You're insulting every one of us. இல்ல அந்த மாதிரி தான் நான் இது பண்ணல. ஆக்சுவலி எனக்கு எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இது நடக்குது எனக்கு தெரியாது. நடக்குது தெரியாதா? அந்த டெஃப் கேர்லே காது கேட்காம விட்டு இனிமே நான் உங்க பக்கத்திலே வரல, அது 1 மாசத்துல முடியல. Wait, there's something else. When did you find out about the ex-girlfriend? அது வந்து which one you first or second you asking? What do you mean first or second? Because first வந்து நான் லவ் பண்ணி ஒரு 2 months எனக்கு அது பிரச்சனை வந்துச்சு, அது செட்டில் ஆன் பண்ணேன். And then this after 2 years அந்த மாதிரி கழிச்சு தான் இந்த பிரச்சனை வந்துச்சு. சுத்தி வலிச்சு பேச தெரியாது. Give me your love it I like a true காதல். Give me your love it டேய் தண்ணி எடுத்துறடா. குடிக்க தண்ணி ரெடியா வச்சுக்க. ஆனா அதுலயும் இன்னொன்னு ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, சார் வந்துட்டு ஒரு 2-3 months வந்து என்ன ஃபுல்லா வந்து பார்க்கல. ஆக்சுவலி எங்க வீட்டுக்கு நார்மலா வருவாங்க, ஆனா அந்த டைம்ல வந்து ஃபுல்லா என்ன அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலி எனக்கும் ஒரு டவுட்டா இருந்துச்சு, ஏன் திடீர்னு இவங்க ரொம்ப அவாய்ட் பண்றாங்க. மேபி அப்ப நான் வந்து அழகா பொலைட்டா கேட்டேன், என்ன பிரச்சனை உங்களுக்கு, ஏன் வந்து திடீர்னு மீட் பண்றதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு. இல்ல எனக்கு ஒர்க். ஆனா நான் அவங்கள லவ் பண்ண காலத்துல இருந்து ஒரு நாள் கூட அவன் வேலைக்கு போனது நான் பார்த்ததே இல்ல. என் பேரு ரகுவரன், நான் ஒரு வேலை இல்லாத பட்டதாரி. So wait, இப்ப ஒருத்தன் வேலை செய்யாத ஒருத்தனை இளவர பண்ணிருக்க. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா, நீ ரொம்ப அழகா வளர்த்திருக்க. நன்றிங்க. Why were you still with this guy? What made you convinced to be with this guy? See, the only reason you with this guy, that means you're worse than him, no? என்ன பண்றது, லவ். என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும், எனக்கே தெரியல. ஓகே அப்புறம் ஒரு செர்டன் டைம் வந்து அவங்களுக்கு உண்மையுமே வேலை கிடைச்சிச்சு. அண்ட் தென் நாங்க அவங்க கூட வந்துட்டு அவங்க ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிருந்தாங்க. அந்த டைம்ல நானும் அவங்க கூட ஃபாலோ பண்ணேன். அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி நாங்க ரிட்டர்ன் பேக் நாங்க வீட்டுக்கு வரப்ப எனக்கு ஒரு 40+ above ஒரு ஆண்டி எனக்கு ஃபேஸ்புக்ல மெசேஜ் அனுப்புனாங்க, are you that guy girlfriend அப்படின்னு. நான் உடனே yes who are you அப்படின்னு கேட்டேன். and then அந்த லேடி ஒரு பெரிய கரங்கனே எனக்கு எழுதி அனுப்புனாங்க, that guy cheated the 40+ above auntie.
Wait, he cheated her? Yes. How he cheated her? Which means இவங்க வந்து அந்த அண்டியை போயிட்டு அவங்களோட பிளேஸ்ல போய் பார்த்து மீட் பண்ணி he had a sex with the auntie. And then the auntie told me that the whole story was happening was starting, the ending, the auntie told me the whole story was happening. Whole story-யா? ஆமா, அவங்க அது எப்படி நடந்துச்சு, எங்க மீட் பண்ணாங்க, என்ன பண்ணாங்க, அவர் மீட் பண்ண வரப்ப எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு A to Z வரைக்கும் எனக்கு எல்லாமே சொன்னாங்க அவங்க வந்துட்டு. Was she an Indian woman? Yeah, Indian woman. And then Was she husband married? was passed away. So she She was- married, but So she was a widowed woman lah. no, widow. Husband is passed away. அதண்டி widowed. ஓ, அதானா, அவங்க ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாங்க. இறந்துட்டாருன்னா அப்பனா widowed தான். இங்கிலீஷ் தெரியாம இருக்கிறது எனக்கு கஷ்டம். சரி. ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. So this widowed woman, he took advantage of this widowed woman. Yeah. 40-year-old. Yeah. I think அந்த காயோட மதர் ஏஜும் அந்த லேடியோட ஏஜும் சேம் ஏஜ். என்னடா ஸ்டெப் மாம் கிங்ல வச்சிருக்கான். ஐயோ. Okay, wait. I understand certain widowed women are very lonely, so the moment someone gives attention to them, the younger guys, they will fall for it. So she fell for him lah. அது எப்படி மீட் பண்ணாங்க ரெண்டு பேரும்? நாச்சுரலா அவங்க ஃபேஸ்புக் மூலமா பேசி அந்த மாதிரி அவங்க இந்த காய் வந்து அந்த ஆன்ட்டியோட நம்பர் வாங்கி அதான் சொல்லி அந்த இடையில அந்த ஒரு 3 months வந்து அவர் என்கிட்ட சரியா பேசாம இருந்தது, என்ன வந்து மீட் பண்ணாம இருந்தது, அதெல்லாம் தான் அங்க ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆமா, அவன் கரெக்டா தான் சொல்லியிருக்கான். அவரோட வேலை வந்திருக்கு, அவர் புது ப்ராஜெக்ட் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாரு. இங்க நான் ஒரே பிஸி. அவன் ப்ராஜெக்ட் மேனேஜர்மா அவரு புது வீடு கட்டிட்டு இருந்தாரு. சின்ன வீடோ பெரிய வீடோ, அவர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் 21 நாள் கூட வேலை செய்தான். அவன் டெய்லி வேலை பண்ணிட்டு இருக்கான். எது மிஷன் சக்சஸரோ அங்க போயிட்டு 3 மாசம் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வந்துறேன், கவலைப்படாத. அந்த பொண்ணு அந்த லேடிக்கு இப்ப நீ தான் கேர்ள் ஃப்ரெண்ட் தெரிஞ்சிச்சு. ஆக்சுவலி நாங்க வந்து ஃபேஸ்புக்ல நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு நான் அப்பதான் எங்களோட போட்டோ வந்து நாங்க அப்லோட் பண்ணோம். அப்ப வந்து அவங்க எப்படி எங்களோட போட்டோ பார்த்துட்டு என்னன்னா நானும் அந்த கையும் இருக்க போட்டோ எடுத்து போட்டு அப்பதான் அந்த டைம்ல வந்து அந்த கேர்ள் வந்து அந்த மெசேஜ்ல வந்து எனக்கு மெசேஜ் அனுப்புனாங்க. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. சரி, நீ இதெல்லாம் கேட்டுட்டு என்ன பண்ண? அப்பயே என்ன பண்றது, அதுதான் எங்களோட லாஸ்ட் ரிலேஷன்ஷிப். எங்களோட இதுல அந்த கன்வர்சேஷன்ல என்னால அதுக்கப்புறம் என்னால சீரியஸா இருக்க முடியாது. ஏன்னா இப்ப எனக்கு என்ன அந்த டைம்ல மைண்ட் தாட்ல வந்துச்சுன்னா, நீ உங்க அம்மா வயசுல இருக்கிற பொம்பளை கூட போனவன் அன்னைக்கு நீ யாரும் எந்த வயசு கூட பார்க்காம கூட நீ போவ. எந்த வயசு கூட பார்க்காம? ஆமா, I think he got the older woman king, you know? Yeah. அவன் ஒரு ஆண்டி. அதுதான் நான் சொல்றேன். ஆமா, மிருதங்கம். இன்னைக்கு நான் வந்து இது ரைட்டா இல்ல தப்பா எனக்கு தெரியல. இந்த விஷயத்த இப்படி சொல்லலாமா, இது எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியல. உங்க அம்மா வயசுல இருக்கிற பொம்பளை கூட போனவன் நாளைக்கு உங்க அம்மாவே சொன்னல, உங்க அம்மாவை நீ எப்படி பாப்ப நீ வந்துட்டு எனக்கு தெரியல. How the guy looking at mom எனக்கு அது தெரியல. அம்மால தூக்கி சொருவணும் உங்க அம்மால. ப்ராமிஸா சொல்றேன், இந்த மாதிரி அவன் ஒரு கேர்ள் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கன்னு சீரியஸ்லி நான் அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இன்வால்வ் ஆயிருக்க மாட்டேன். எனக்கு ஒண்ணும் கிடைக்க போறது இல்ல. ஆனா தெரிஞ்ச பிறகு வெளியே இருக்கலாம்ல. ஆனா நானும் அந்த கேர்ளும் ஒரு சின்ன கான்வர்சேஷன் நடத்தணும். என்னன்னா எனக்கு இந்த காயோட கேரக்டர் என்னன்னா அப்ப எனக்கு தெரியல, பட் ஆனா வந்து அந்த கேர்ளுக்கு தெரியும். ஏன்னா சப்போஸ் அந்த கேர்ளாச்சும் என்கிட்ட சொல்லியிருந்திருக்கலாம், சார் இவங்களோட இந்த காயோட கேரக்டர் இப்படித்தான், ஒன்னே நீங்க விலகிக்குங்க அப்படின்னு இல்ல, அந்த கேர்ள் விலகி இருக்கு. என்ன வச்சுட்டு எடுத்து பாரு, என்ன வச்சுட்டு எடுத்து பாரு, எற கையா. இந்த ரிலேஷன் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விலகிட்டு. பட் என்னோட மைண்ட் தாட் என்னன்னா, ஓகே this is the first time you doing like this. என்னோட மைண்ட் தாட் அப்படிதான் இருந்துச்சு. அந்த கேர்ள் ஏன் தெரியுமா சொல்லாம இருக்கு, நீ எப்பயாச்சும் 100 மீட்டர் ரிலே ரன்ஸ் பண்ணி பேட்டன் மட்டும் பாஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு. ஆமா ஆமா, என்ன ஓமா. பட் ஆனா வந்துட்டு இது ஏன்னா அந்த 3 yearsக்குள்ள இவங்க இத்தனை கேர்ள்ஸ், இந்த கேர்ள்ஸ் அந்த ஆன்டிஸ் இப்பெல்லாம் போறத பார்த்தா எனக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளா இருக்குது. பிகாஸ் நான் பார்த்தது இல்ல. இட் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஐ saw the guy going to like that. How? Wait, no. I cannot accept. Yeah, okay, fine, you cannot accept. But after the first girl, there was the deaf girl. Why didn't you end it then? இல்ல அது எப்படி நான் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அந்த கேர்ளை தான் நான் காப்பாத்த பார்த்தேன். நான் வந்துட்டு அந்த பிள்ளை போயிருச்சு. ஆனா நீ வந்து செல்ஃப் சாக்ரிஃபைஸ்ல அந்த பிள்ளை போன நான் போய்க்கிறேன். அது பெரிய 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 தியாகி. அவங்க போயிட்டு அவங்களே வந்து சாவறாங்களா? நல்லவனா இரு, ரொம்ப நல்லவனா இருக்காத.
எப்படி சொல்றதுனால எல்லா கேர்ள்ஸ் மாதிரிலாம் எல்லாம்னு சொல்ல முடியாது. ஒரு சர்டன் கேர்ள்ஸ் வந்து ஓகே என்னால இவனை திருத்த முடியும் அப்படி இப்படிலாம் அந்த ஒரு அந்த லாஜிக்ல ஏறினேன். பட் என்னால சீரியஸ் என்னால முடியல. டே அவ சின்ன சின்ன ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்கான், நான் அவனை சரி பண்ணிடுவேன்டா. உங்களை யாரும் வாத்தியாரா இருக்க சொல்ல, உன்னை யாரும் திருட்ட சொல்லல. லவ் பண்ண அவனை திருட்டு, அவன் பேரண்ட்ஸே அவனை திருத்த முடியலன்னா நீ யாருக்கு திருத்துறதுக்கு? இல்ல நீ யாரு? அவன் சொந்த அப்பா அம்மாவே அவனை திருட்டாம வச்சிருக்காங்க. இதுல நீ போய் நான் அவனை திருத்துவேன், உன்னை யாராச்சும் ஃபீஸ் கொடுத்து உன்னை திருத்த சொல்றாங்க? நீ என்ன சைக்காலஜிஸ்டா? நீ என்ன வாத்தியாரா? நீ என்ன டீச்சர் பண்ணி போய் அவனை திருத்திட்டு இருக்கிற? டிசிப்ளின் டீச்சரா நீ? ஒன்னே அவனை திருத்த முடியல, நீ போய் அவனை திருத்திட்டு இருக்கிற. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சரி, இவ்வளோ சேவை செய்றிய, இப்ப ரிலேஷன்ஷிப்ல இருக்கியா? இப்ப நான் ரொம்ப சந்தோஷமான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன். எனக்கே வயசு கூட அது வயசு கூட தான். வயசு கூட தானே? சரி அவனுக்கு அவருக்கு இந்த மாதிரி நல்ல கிரீன் ஃபிளாக் இல்ல ரெட் ஃபிளாகா? அவருக்கு கிரீன் ஃபிளாக் அவருக்கு வந்து பச்சை. Thank you so much for sharing your story and I do think it's good. நீ வந்து அவ்வளோ அடிபட்டு இதுல இருந்து ஒரு deaf girl வாழ்க்கையை நீ காப்பாத்திருக்க. I think that's where I commend you because you didn't want her to go through something toxic and you saved her from this guy. வருங்காலத்து பொண்ணுங்களா ரிலேஷன்ஷிப்ல சேர்ந்தா அவனை திருத்தணும்னு செய்றாதீங்க. அவன் வந்து எப்படி இருக்கானோ அதுல தான் அவனை வேல்யூ பண்ணுங்க. ரெண்டு பேரும் ஒரு ரிலேஷன்ஷிப்ல பூந்தீங்கன்னா this is y'all might have a difference but how y'all work your difference and then work throughout the relationship is what is going to make the relationship better. Okay? அவனை திருத்தணும்னு நினைச்சிட்டு நீ என்ன பெரிய டீச்சரா? அவனை திருத்தணும்னு நினைச்சப்ப நான் நிறைய அவங்ககிட்ட நான் அடிலாம் வாங்கியிருக்கேன். அந்த திருத்துற டைமா நான் அடிலாம் வாங்கியிருக்கேன். அவன் என்ன அடிச்சிருந்திருக்கான். அப்பயும் நான் ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப அமைதியா போனேன். Why do you all take the physical abuse so casually? When somebody abuses you, why are you okay to take it? அந்த டைம்ல வந்து நான் அதை பத்தி நான் இது பண்ணல. ஏன்னா எனக்கு அந்த டைம்ல ஓகே அவன் தெரிஞ்சிச்சு அவன் என்கிட்ட ரொம்ப ஸ்டேக்கா இருக்கான்னு தெரிஞ்சு நான் அதை கேட்டோன்னே அவனுக்கு அதனால அக்செப்ட் பண்ண முடியுதா, அவனுக்கு எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாம நான் ரொம்ப அபியூஸ் பண்ணாங்க. அவங்க அடிச்சாங்க. ஸோ ஓகே ஃபைன்ட்டுன்னு நான் அதை பொறுமையா ஹேண்டில் பண்ணாத வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு ஓகே நான் ஒரு சர்டன் டைம்ல ரொம்ப யோசிச்சேன் இது நம்மளுக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு and then I end up அவ்வளவுதான். Okay. At least you made a good decision. Yeah. Okay. Anyways, congratulations on your new relationship. கல்யாண வாழ்த்துக்கள். இந்த வீடியோ வரும்போது உங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். Okay. Thank you so much for calling. Thank you Jeevan. I'm big fan of you. என்னோட கொல்லிக்கும் உங்களோட பெரிய big fan. So thank you so much for calling me. Thank you so much. Thank you. Bye. சரிங்க, நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க. எனக்கு என்னன்னு தெரியல. இந்தியன்ஸ் எஸ்பெஷலி இந்தியன்ஸ் என்னங்க உங்களுக்கு ஏன் ஒருத்தனை திருத்தணும்னு ஏன் நீங்க வந்து அவ்வளவு ஆசைப்படுறீங்க? அவனால திருத்த முடியாதுங்க. இங்க பாருங்க, நீங்க ஒருத்தன ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது அவன் எப்படிப்பட்டவனா இருக்கலாம், ஆனா அந்த நேரத்துல அவன் என்ன பண்றான், ஒரு கான்ஃபிளிக்ட் எப்படி ஹேண்டில் பண்றான்னு பாருங்க. இஃப் தே ஹேண்டில் இட் வெரி angrily and not logically and emotionally unstable, just know that is something that is going to be worse as it goes on. Okay, so இந்த மாதிரி ரெட் ஃபிளாக்ஸ்லாம் நிறைய இருக்கும் பாருங்க. Because it doesn't matter how they love you, is how they handle you at your worst. That is the epitome of love. அது பார்த்து தான் உங்க லவ் லாஸா பண்ண முடியும். ஸோ யாராச்சும் ஒருத்தவங்க வந்து உங்களை ஹர்ட் பண்ணாங்கன்னா இல்ல என்னது உங்களை இந்த மாதிரி அடிக்கிறாங்கன்னா just remember அவங்க ஒரு தடவை கை வச்சா வாழ்க்கை ஃபுல்லா கை வச்சுட்டு தான் இருப்பான். ஏன்னா because you say okay to it. With that you can determine whether this is someone you want to spend lifelong with or not. I'll be honest, most people, guys or girls, they cannot handle that maturity. அது வந்து கொஞ்ச நாள் கழிச்சு தான் வரும். ஆனா அது வரும்னா it takes both to work in the relationship. If it's not working, end it. Don't go through it. Okay, with that being said, உங்களுக்கு இந்த மாதிரி காது அடிச்சமா இருக்கா, லிங்க்ல சப்மிட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதே நேரத்தில் இப்படியாச்சும் 1 மில்லியன் தொண்ணு ஆசைப்படுறேன். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம புது ஷோ வேற அனௌன்ஸ் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அந்த ஷோ வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த ஷோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அதுவரை விடை பெறுது உங்கள் காதல் மன்னன் ஜீவன். இது காதலா காதல்.